கைஸ் நம்ம மட்டும் தான் இருக்கோம். எப்பவுமே அல்ஃபான் இருப்பான், அல்ஃபான் இல்லை. இப்போ பார்த்தீங்க நம்மளை சுற்றி நம்ம மட்டும்தான். எந்த இனிய தனிமையே அப்போ இருக்கும் கைஸ். ஓகே, வண்டியை கரெக்டாக போடுறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுது. சரி, கரெக்டாகவே நம்ம போட்டுருவோம். ஓகே, இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ரிவர்ஸில் இருக்குது. ஏன் இப்போ கொஞ்சம் நாளாக பைக்கே வச்சு போடுற, நீ சும்மா போடு, ஏன் கொஞ்ச நாளாக பைக் வச்சு போடுற, என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. சும்மா தான் காய்ஸ், நம்மளுக்கு கண்டென்ட் அந்தளவு நம்மளுக்கு வராது. சரி காய்ஸ், நான் அல்ஃபோன் இப்போ வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில். அவனை போய்ட்டு நான் அழைச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ அழைக்க போய்ட்டு வரேன். பாய் காய்ஸ். நான் அழைச்சிட்டாரு, இப்போ வந்துட்டோம் பாருங்க. லக்கி கூட இங்கே தான் நிற்கிது. லக்கி பாய், லக்கி த கிங். நம்மளுக்கு ராக்கி, நம்மளோட இந்த பேர் வந்து லக்கி, செல்ல பேர் வந்து லக்கி. இவன் உண்மையான பேர் வந்து ராக்கி. இந்த ராக்கி த கிங் பாருங்கள், குதிக்கும் பாருங்க. இப்போ குதிமா லக்கி, லக்கி பா பாப்பா. இவங்க உற்சாகமாக ஆகிடுச்சு மாப்பிள்ள. எப்படி தாங்க பார்க்கணும். அதை அப்படியே இவனை அனுப்பிச்சாங்க. எவ்வளோ பேட்ரி, என்ன பேட்ரி எங்க, என்ன பேட்டரியா, என்ன பேட்டரி இதுயா? 6P. அது இந்த பேட்டரி என்னது? ஓ, ஃப்ளெக்ஸுக்குள்ளதா? நம்மளோட தங்கம் வயிறம் எல்லாமே இந்த பைக்கு தாங்க. அந்த பைக்கை நம்மளுக்கு வச்சுக்க தெரியல. இங்கேருந்து அந்த பைக்கை பாருங்க, எவ்வளோ டேஞ்சர் பாவமாக நிற்கிதுன்ட்டு. எனக்கு ரொம்ப பாருங்க. இவன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். இல்லை சரி, விடு ஃப்ரீயாக விடும். அவன் இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறான். ஆமாம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நேற்றுக்கு கூட சொல்லிட்டு வந்து ஆக்டிவ் ஆகிட்டான் பாருங்க. அல்படி சரி காய்ஸ், அல்ஃபன் நான் ஏற விடக்கூடாது. சரி காய்ஸ், நம்ம பைக்கு தான் கொஞ்சம் இப்போ இருக்குது. நம்ம பைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இப்போ நான் எப்படியாச்சும் எங்கள் அப்பா வந்துடுவாங்க. எங்கள் அப்பா வந்து செகண்ட்லேயே வண்டி எடுக்கலாம், வண்டியை மாஸ்டர் காட்டலாம். விட்டுட்டு வண்டியை பற்றி நேராக பற்றி இந்த இது பார்த்தீங்களா, சைடில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இது புதுசாக மாட்டி இந்த பார்த்தீங்களா, இதுதான் உடஞ்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு இங்கே உள்ள ஃபுல் பாடி ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசு மாட்டிடுவோம். டயர்லாம் மாற்றிட்டு இந்த கேப்பு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துகிட்டு லைட் அடிக்கிறேன், லைட்டு போடுறேன். இண்டிகேட்டர் கேட்டேன். இண்டிகேட்டர்லாம் முறையாக இருக்கும். இண்டிகேட்டர் பாருங்கள், இண்டிகேட்டர்லாம் அடிங்க. எரியுது பார்த்தீங்களா, மோசமாக எரியுது. அதனால் நம்ம இதாடி நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறாமல் போவோம். ஆனால் இந்த பையன் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டு தான் போவான். எப்பவுமே ஓட்டக்கூடாத இடத்துல ஓட்டுவான், போடக்கூடாத இடத்துல போடுவான். இப்போதைக்கு வீடியோ என்னத்த போடுவான், அடிப்பாங்க. வண்டி வந்து புதுசுல எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு ரோட்டில் அடிச்சா ஒரு ஸ்கிட்டு அடி வண்டி சுற்றுது. அடு அப்போலேருந்து அந்த பைக் வேறு கிரேஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஓட்டுவேன்னு சொல்லுறேன். நம்பர் பிளேட்டை காமிச்சு விட்டேன்டா. வண்டி நம்பர் அதை மறைச்சிடலாம்ல, மறைக்க முடியும். நீ இது இருக்கு பற்றியா, லப்பர் அதை வச்சு எடுத்துடலாம். இது நான் இதை வீடியோ ஆஃப்ல இருக்கா, ஆன்ல இருக்கா? உள்ள போனா கடைக்கு போறான். போ சரி போய்ட்டோம். போறா இருக்கா மாப்பிள்ள. ராக்கிட்டே நிற்போமா? ராக்கி ஆன் ஃபயர். கத்தாகுமா பார். பட்டி ஃபேன் ஆகிட்டேன். பாருங்க, இன்னும் வரல. இது வந்துட்டான் நினைக்கிறான். இங்கே யாரும் நிற்கிறாங்களே. அப்பா அந்த வந்துட்டான் நினைக்கிறான். நான் வந்துட்டாரு மாப்பிள்ள. இங்கே போயிட்டான். எங்கெல்லாம் விட்டு விட
நான் ஆக்கிடா பார்த்துடா அப்படியே நீ பேச எடுத்து நிறுத்திக்கோ. அதான் அங்கே ஏற்று. இந்த வீடியோ வந்து 5 நிமிஷமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க காய்ஸ். அதனாலேயே எங்களுக்காண்டி முன்பேக்கு தாண்டா தவறு. ஏன்டா பைத்தாப்ல பின்பேக் வச்சுட்டாண்டா அடிக்க முடியும் ஸ்கிட்டு. பேனோடு நான் சொல்கிறேன். என்னோடா சரி பேனோட்லாம் என்னன்னு தெரியும்ல. தெரிஞ்சிடும். ரொம்ப தான் இது பண்ணாத. லைட் அடிக்குது. லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா என்ன சொல்கிறது எதை சொல்ல வந்தேன். 5 நிமிஷமாக வீடியோ எடுத்துருங்க காய்ஸ். அதனாலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் வழியிலே எடுத்துகிட்ருக்கோம் அவங்களுக்காண்டி. அந்த உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆளை போட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி நீ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ்? அதோட நம்ம ஒரு வீடியோ இந்த பைக்கில் எடுத்து போட்டோமோ அந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லப்போனால் அந்த வீடியோ வந்து இப்படி வச்சு ஒரு போஸ்ட் நின்றுப்போம். அந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது வந்து செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ அது. சரி அவ்வளோ இதோட முடிப்போம் நம்ம வீடியோவை. அடுத்த பார்ட்டும் வரோம்.